Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd ya ayyuhan nas ittaqum rabbakum alladhi khalaqakum min nafsin wahida wa khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan kaseeran wa nisaa wattaqullaha alladhi tasaaluna bihi wal arham innallaha kana alaykum raqiba rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani wa yafqahu qawli. எல்லாம் வல்ல ஏகனாகிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் நம் மீது கடமையாக்கி உள்ள இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக கொட்டக்கூடிய இந்த மழை காலங்களிலும் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இங்கு சங்கமம் செய்திருக்கின்றோம். இந்த நல்ல வேளையில் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தின்படி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் மேலும் உலகிலே வாழக்கூடிய மூமினான ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றலோட்டுமாக என்று கூறியவனாக எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய ஜும்மாவின் சிந்தனையாக நபிகளாரின் இறுதி நாட்கள் என்கின்ற தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாக நாம் வாழக்கூடிய இந்த சொற்ப ஆண்டு காலத்திலே மிகவும் அற்பத்திலும் அற்பமாக இருக்கக்கூடிய சொற்ப வாழ்க்கையிலே நாம் நம்முடைய வயதிற்கு ஏற்றவாறு ஏராளமான மரணங்களை கடந்து வந்திருப்போம். சிலர் தன்னுடைய தந்தையுடைய மரணத்தை கடந்து வந்திருப்பாங்க, சிலர் தன்னுடைய தாயுடைய மரணத்தை கடந்து வந்திருப்பாங்க, சிலர் தன்னுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இவர்களுடைய மரணத்தை எல்லாம் கடந்து வந்திருப்பாங்க. ஒருவருக்கு 30 வயது ஆகின்றதா, ஒருவருக்கு 60 வயது ஆகின்றதா, இந்த வயதிற்கு அடிப்படையில நம்மோடு பழகிய மக்கள், நம்மோடு நேசம் பாராட்டிய மக்கள், நம்மோடு அன்பு வைத்த மக்கள், எத்தனையோ மக்களுடைய மரணங்களை கடந்துதான் அவர்களுடைய மரணங்கள் இன்னும் நமக்கு ஆறாத வடுவாகத்தான் உள்ளத்திலே காட்சிப்படுத்தக்கூடிய நிலைமையை நம்மால் பார்க்க முடியும். யாருக்காவது ஒரு நேரத்தில் தன்னுடைய அத்தாவை பற்றியோ தன்னுடைய தந்தையை பற்றியோ தன்னுடைய தாயை பற்றியோ ஞாபகம் முட்டினால் கூட எங்க அத்தாவை பத்தி பேசாதீங்க, எங்க அம்மாவை பத்தி பேசாதீங்க, எனக்கு அது ஞாபகமா இருக்கு, அந்த கலக்கமா இருக்கு, அந்த கவலையிலிருந்து மீண்டு வர ஆசைப்படுறேன் என்று அதை தட்டி கழிக்கக்கூடியவர்களாகத்தான் அந்த மரண சம்பவங்களை எல்லாம் நாம் யோசித்து வைத்திருப்போம். அதே போல நிச்சயமாக ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையிலே மரணங்களை, ஒவ்வொரு நண்பர்களுடைய மரணங்களை கடந்து வந்திருக்கின்றோம் என்று சொன்னால் அதைவிட மேலாக ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி நாட்களை, அந்த சக்கராத்துடைய வேதனையை ஒருவர் அறிந்து கொள்வாரேயானால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணத்துடைய தருவாயிலே எப்படியாப்பட்ட அவஸ்தைகளுக்கும் அவதிகளுக்கும் உள்ளானார்கள் என்ற செய்தியை ஒருவர் அறிந்து கொள்வாரேயானால் நாளை நம்முடைய நிலைமை எவ்வாறு இருக்கும்? நான் தௌஹீதுல இருக்கிறேன், தௌஹீதுடைய கொள்கையில இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு டைரக்டா சொர்க்கத்தை கொடுத்துருவான் என்கின்ற கண்ணோட்டத்துல பார்க்கிறோம்ல, இதுவெல்லாம் உடையக்கூடிய அளவிற்குத்தான் இந்த மரண சம்பவங்களுடைய நிகழ்வுகள் நமக்கு காட்சிப்படுத்தக்கூடிய நிலைமையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரையில வெறுமனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை வார்த்தையால் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய தூதரை எந்த அளவிற்கு நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். அந்நபியு அவுலாகும் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு இந்த நபி அவரின் உயிரை விட மேலானவர். எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லி காட்டுகின்றார்கள். ஒருவர் மூமினாக மாற வேண்டும் என்று சொன்னால் வாலிஹி வலதிஹி வன்னாசி அஜ்மஈன், அவருடைய தாயை விட மேலாக, அவருடைய தந்தையை விட மேலாக, அவருடைய உடன் பிறந்தவர்கள், உற்றார்கள், உலகமாந்தர்கள் அனைவரையும் விட மேலாக என்னை அவர் உயிருக்கு உயிராக, இரத்தத்திற்கு இரத்தமாக நேசிக்காதவரை அவர் ஒரு மூமினாக மாற முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டிய நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்பேற்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய இறுதி கிட்ட தருவாயிலே எப்படியாப்பட்ட சஞ்சலங்களுக்கு உள்ளானார்கள். ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ரபியுல் அவ்வலுடைய மாசம் பிறை 12, பிறை 13, பிறை 14, அதுல சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஆனா ரபியுல் அவ்வலுடைய மாதம் திங்கட்கிழமை மரணித்தார்கள் என்பது மட்டும் உறுதி. அந்த திங்களுக்கு முன்னால் உள்ள ஞாயிறு, ஞாயிறுக்கு முன்னால் உள்ள சனி, சனிக்கு முன்னால் உள்ள வெள்ளி, வெள்ளிக்கு முன்னால் உள்ள வியாழன், வியாழனுக்கு முன்னால் உள்ள புதன்,
இந்த 6 நாட்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணம் தொடர்பான ஏராளமான அறிகுறிகள், முன்னறிவிப்புகள், கண்ணுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர்கள் மரண வேதனையில் அவதிப்பட்டு இந்த உலகத்தை விட்டு சென்ற வரலாற்று நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரையில வெறுமனே மிகப்பெரிய ஆண்டு காலங்களாக மாத கணக்காக நோயில் இருந்த நிலைமைகளை நம்மால் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்பேற்பட்ட சூழலும் கிடையாது. மரணங்கள்ல 2 வகை மரணங்கள் சொல்லுவாங்க. ஒன்னு வயது மூப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு மரணம், இரண்டாவது மரணம் திடீர் விபத்துகளால் ஏற்படக்கூடிய மரணமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது எதிரும் இல்லாத அளவிற்கு தான் நம்மால் பார்க்க முடியும். ஏன் என்று சொன்னா 52 53 வயதுகளெல்லாம் பத்ருடைய போர்க்களம், உஹதுடைய போர்க்களம், கந்தக்குடைய போர்க்களம் முன்னால் நின்று அடித்தார்கள். அதன் அலி ரலியல்லாஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, இள நபி தோழர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, போர்க்களங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு முன்னால் அவர்களை கேடயமாக வைத்து பின்னால் நாங்கள் சண்டையிடுவோம். போர்க்களங்களில் அல்லாஹ்வுடைய முகம் சிங்கத்தை போன்று காட்சியளித்த தருவாய்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் என்று சொல்லி காட்டுவாங்க. எப்பேற்பட்ட வீரதீரமான மனிதர் என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் வெறுமனே பயான் பண்ணிக்கிட்டு வெறுமனே தொழுகை வச்சுக்கிட்டு இப்படி இருக்கக்கூடிய கேரக்டர் கிடையாது. அது தனியாக இருந்தாலும் போர் என்று வந்தா, வீரம் என்று வந்தா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நிகரான ஒரு வீரர் யாரையும் நாம் காண முடியாத அளவிற்கு தான் இருக்கும். எப்பேற்பட்ட வீரர் தெரியுமா? ஒரு நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மதீனாவிலே ஒரு வதந்தி ஏற்படுகின்றது. குறைஷியர்கள், மக்கத்து மக்கள், காஃபிர்கள் அல்லாஹ்வுடைய கொல்ல மதீனாவிற்குள் ஊடுருவி விட்டார்கள் என்ற வதந்தி நள்ளிரவு நேரத்தில் ஏற்படுது. ஏற்படுற நேரத்தில் சத்திய சஹாபாக்கள் என்ன பண்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு முன்னால வந்து குழுமுறாங்க. வந்தா அவனை என்ன பண்ணுவானோ, நபியை கண்டந்துடமா வெட்டுவானோ, இறக்கம் கூட பார்க்க மாட்டானோ. இந்த முஹம்மது தான் எல்லாத்துக்கும் காரணம். உறவுகளை பிரிச்சு கொண்டு போனாரு, சொந்த பந்தத்தை பிரிச்சு கொண்டு போனாரு, பகையாளி ஆக்கி விட்டாரு, அண்ணன் தம்பிக்கு மத்தியில பகை, அக்கா தம்பிக்கு மத்தியில பகை, இப்படிதான் ஆக்கி விட்டாரு. இவரை முதல்ல கொல்லணும். அங்கதான போய் நிப்பாங்க. இந்த செய்தி அறிந்த ஒட்டுமொத்த சஹாபாக்களும் நபியுடைய வீட்டிற்கு வாயில் முன்னால் வந்து குழுமுகின்றார்கள். குழுமுற நேரத்தை உமர் ரலியல்லாஹு அவர்கள் கதவை திறந்து உள்ள போறாங்க. ரசூலுல்லாஹ்வை காணும். வெளியே வந்து தேம்பி தேம்பி அழுகின்றார்கள். நபியை காணுமே, நபிக்கு என்ன ஆனதுன்னு தெரியல என்று தேம்பி தேம்பி அழுகுறாங்க. தூரத்தில் இருந்து ஒரு மனிதர், மதீனாவுடைய எல்லையில் இருந்து ஒரு மனிதர், சேனம் பூட்டப்படாத ஒரு குதிரையில கழுத்திலே வாளை தொங்க போட்டவாறு, வலது கையிலே தீப்பந்தத்தை ஏந்தியவாறு ஒரு மனிதர் காவலாளியாக நின்று கொண்டிருக்கின்றார். அப்ப உமர் ரலியல்லாஹு பார்க்கிறாங்க, அகுவ அகுவ அங்க யார் இருப்பது, அங்க யார் இருப்பது என்று குதிரை எடுத்துக்கொண்டு விரட்டி கொண்டே போகின்றார்கள். பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஊருக்கு காவலாளியாக நின்று கொண்டு இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, ரசூலுல்லாஹ் தலப்பாக அணியில, கேடயம் இல்ல, கழுத்துல ஒரு வாள் மட்டும்தான் இருக்கு, ஒரு கையில தீப்பந்தம் இருக்கு, சேனம் பூட்டப்படாத குதிரையில நபியுடைய முடி பறந்ததை பார்த்து நாங்கள் நினைத்தோம், சிங்கத்தை போன்றிய ஒரு உருவத்தை நபியுடைய முகத்தில் நாங்கள் கண்டோம். அப்பேற்பட்ட ஒரு வீரர். அப்ப கேட்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அவர்கள், அந்த ஹுலானா வஅலா, அல்லாஹ்வுடைய தூதரே செய்தி வந்தது, ஒரு உண்மை செய்தியோ வதந்தியோ தெரியல, செய்தி வந்தது, வந்தா உங்களை தான் கொல்லுவாங்க நினைச்சு உங்க வீட்டு வாசலுக்கு அருகில் எல்லாரும் வந்தோம், நீங்க எங்களுக்கு முன்னாடி போய் நிக்கிறீங்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, உங்க உம்மத்திற்கென்று தலைவனாக நான் நியமிக்கப்பட்டிருக்கேன், உங்களுக்கெல்லாம் தலைவராக நான் நியமிக்கப்பட்டிருக்கேன். வெறுமனே படைகளை அனுப்பிவிட்டு நான் மட்டும் என் மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய தலைவர் மாதிரி அந்த தலைவர் நினைச்சிடாதீங்க. எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நீங்க இன்று நிம்மதியாக உறங்குங்கள். என்னுடைய தோழர்களை, என்னுடைய அரசு மக்களை யார் கொல்ல வருகின்றார், யார் சீண்ட வருகின்றார் என்று நான் பார்த்துக்கிறேன். வரக்கூடிய அம்புகள், வரக்கூடிய ஈட்டிகள் என் தொண்டை குழியை பதம் பார்த்ததற்கு பின்னால் தான் உள்ள நுழைந்த எவன் வர நான் பார்த்துக்கிறேன். நீங்க நிம்மதியா படுங்க. எப்பேற்பட்ட வீரராக இருக்க முடியும்? எப்பேற்பட்ட ஒரு மனிதர்? வரலாறுல படிச்சிருப்போம், மன்னர்கள் எல்லாம் போர் செய்வார்கள், முன்னால் உள்ள காலாட்படை, யானைப்படை, குதிரைப்படை எல்லாத்தையும் முன்னாடி அனுப்பிடுவாங்க, மன்னர் கடைசியாக நிற்பார். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே முதலாக தளபதியாக முன்னால் நின்று களம் கொண்டவர் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மனிதர், அப்பேற்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணத்துடைய தருவாயிலே எப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்கு காட்சியளிக்கப்பட்டார் என்று சொன்னா, திரகாத்திரமான மனிதர், கம்பீரமான நடை, அப்பேற்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணத்திற்கான காலங்கள் நெருங்குகின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
அந்த ரபியுல் அவ்வல் மாதம் வருவதற்கு முன்னால சில மாதங்களுக்கு முன்னால் முன்னறிவிப்பு ஏற்படுகிறது. சின்னமாக ஒரு முன்னறிவிப்பு ஏற்படுது. எப்பேற்பட்ட முன்னறிவிப்பு ஏற்படுது? ரபியுல் அவ்வல் ரசூலுல்லாஹ் மௌத்தா போறாங்களா, ரபியுல் அவ்வலுக்கு முன்னால் உள்ள மாதம் சஃபர், சஃபருக்கு முன்னால் உள்ள மாதம் முஹர்ரம், முஹர்ரமுக்கு முன்னால் உள்ள மாதம் துல்காதா, துல்காதாவிற்கு முன்னால் உள்ள துல்ஹஜ், ஷவ்வால், ரமலான். அதான் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி ரமலான். ஒவ்வொரு வருட ரமலான்லையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வருவாங்க. என்று இக்ரா பிஸ்மிக ரப்பிக்கல்லதி அலக் என்ற முதல் அத்தியாயம் இறங்கப்பட்டதோ அதிலிருந்து விடாமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒவ்வொரு ரமலானும் ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிவைசிங் கேட்பாங்க. இந்த வருடம் இறங்கப்பட்ட எல்லா ஆயத்தையும் சொல்லுங்க என்று சரி பார்ப்பதற்காக ரிவைசிங் கேட்பாங்க. இப்படி அந்த ரமலானில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க. அதே மாதிரி ரிவைசிங்க கேட்டாங்க. கேட்டு முடிச்சதுக்கு பின்னால சும்மா துர்ஜஊன் மீண்டும் ஓதுங்கன்னு சொன்னாங்க. மீண்டும் ஓதுங்க என்கின்ற மாதிரி சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ளத்துல ஒரு பொறி தட்டுது. என்னடா இது வளமைக்கு மாறால இருக்கு. எப்போ நீங்க ஒரு முறை தானே கேட்பீங்க, இப்ப நீங்க 2 முறை கேட்கிறீங்களே, என்ன காரணம்? இல்ல நீங்க ஓதுங்க, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடுன்னு சொன்னாங்க. அவர் ஓதி காட்ட 2வது முறையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுறாங்க. ஓதி காட்டியதற்கு பின்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், ஹாத ரசூலு வஅலா, நபியே அல்லாஹ் உங்களுக்கு சொன்ன செய்தியில ஏதாவது இந்த மக்களுக்கு விட்டு வச்சிருக்கீங்களா, உங்களுடைய உம்மத்துக்கு ஏதாவது நீங்க விட்டு வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இல்ல எதையுமே நான் விட்டு வைக்கல, அல்லாஹ் இறக்கிய ஆதியிலிருந்து அண்ட மாதிரி எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். அப்படியா? புறப்படக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நெருங்கி கொண்டு இருக்கு, தயாராயிக்குங்க. வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹ் வந்து சுகபோகமா வாழ்வதற்கோ மாட மாளிகை கட்டி இருப்பதற்கோ ரசூலுல்லாஹ் வரல. தூதுத்துவத்தை எடுத்து சொல்வதற்கு மட்டும்தான் நபி அவர்கள் வந்தார்கள். புறப்படக்கூடிய காலங்கள் நெருங்கி விட்டது, உங்களுடைய குடும்பங்களை பார்த்துக் கொள்ளுங்கள், சொந்த பந்தங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி இடத்திலே ஒப்படைக்கின்றார்கள். ஒப்படைத்ததற்கு பின்னால ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து போனதுக்கு பின்னால ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வராங்க. தன்னுடைய ஈரக்கோலன் ஃபாத்திமா ரலியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்துல எல்லா பிள்ளைங்களும் மௌத்துங்க, ஆண் வாரிசு ரசூலுல்லாஹ் கிடையாது. ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்துல எல்லா பிள்ளைங்களும் மௌத்து, ஃபாத்திமாவை தவிர. ஃபாத்திமா ரலியல்லாஹு ஹஸன் ஹுசைன் ரலியல்லாஹு கை குழந்தைங்க தூக்கிட்டு வராங்க. சொல்லுங்க யா அபத்தா, என்னுடைய அருமை அத்தாவே சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஆண்டுக்கு ஒவ்வொரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்கிட்ட வருவாருமா, வந்து சில செய்திகளை கேட்பாரு. நானும் அவர்கிட்ட சொல்லுவேன், திருமறை குர்ஆன் நான் ஓதி காட்டப்படும், அவரு எனக்கு திருத்தி கொடுப்பாரு. இந்த முறை மட்டும் 2 முறை என்கிட்ட கேட்டாருமா, இந்த செய்தியும் சொன்னாரு, காலம் நெருங்கிக்கிட்டு இருக்கு, நீங்க வந்த வேலை முடிய போது, உங்க சொந்த பந்தங்களை எல்லாம் பார்த்துக்கங்க என்ற செய்தியை சொன்னாருமா அப்படிங்கிற மாதிரி ஃபாத்திமா கிட்ட சொல்றாங்க. ஃபாத்திமா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க சொல்வது எனக்கு விளங்கல, நீ என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல என்னுடைய காலம் முடிய போகுது, வந்த வேலை நான் முடிய போகுது, சில உபதேசங்கள் உனக்கு நான் செய்யறேன். அலிட்ட சண்டை பிடிக்காத, அவருடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு அலிட்ட சண்டை பிடிக்காத, சரியா? ஒத்துமையா இருங்க. அவருடைய பேர குழந்தைங்க எங்க, ஹசன் ஹுசைன் எங்க தவழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, கை குழந்தைங்க தவழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. எடுத்து கண்ணத்தோடு கண்ணவ முத்தம் போட்டு சொல்றாங்க, என்னுடைய அருமை சின்னஞ்சிறு சிறார்கள், என்னுடைய தங்க குட்டிகள், இவர்களை விட்டு போகும்போதுதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அல்லாஹ் இவர்களுக்கு அருள் புரியட்டும் என்ற செய்தியை ஒப்படைக்கிறாங்க. இதெல்லாம் ரமலானுடைய மாதத்துல நடக்குது. பின்னாலே மாதங்கள் கடக்கக்கூடிய அந்த நேரத்துல ஹஜ்ஜுடைய மாதம் வருகின்றது. ரமலான்ல வந்தது முதல் முன்னறிவிப்பு. 2வது ஹஜ்ஜுடைய மாதம் வருகின்றது. ஹஜ்ஜுடைய மாதத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்களுக்கு எல்லாம் உரை நிகழ்த்துகின்றார்கள். அதான் வரலாற்றுல சொல்லுவாங்க, ஹஜ்ஜத்துல் விதா, இறுதி ஹஜ் பேருரை. எப்பேற்பட்ட உரை என்று சொன்னா, எதிர்பார்க்காத அளவிற்கு, கூட்டம் குழுமக்கூடிய அளவிற்கு, மாநாடு அளவிற்கு அப்பேற்பட்ட உரையாக, அப்பேற்பட்ட மக்கள் கூட்டமாக அந்த ஹஜ்ஜத்துல் விதா மாறியது. ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணில் தாரை தாரையாக தண்ணீர் வருகின்றது. ஏன் தெரியுமா? ஒத்தாலா மக்காவுக்குள்ள ரசூலுல்லாஹ் வந்தாங்க. அப்ப அபூஜஹல் சொன்னா, உத்பா சொன்னா, உங்களோட யாரு வருவா? காட்டு அரபி, நீங்க எழுத படிக்க தெரியாது, உங்களுக்கு அத்தா கிடையாது, உங்களுக்கு அம்மா கிடையாது, உங்களோட யார் வருவா? இந்த காட்டு அரபிங்க வருவாங்களா? இந்த அடிமைகள் பிலால் வருவாரா? இந்த அம்மார் வருவாரா? உங்களோட யார் வருவா என்று பேசினானோ அதே இடத்துல பாங்கு சொல்ல, பாங்குடைய சப்தம் கேட்டா அடிப்பாங்க. ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹ்ல தொழுதா ஒட்டகத்துடைய குடலை மேல போடுவானோ. நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையில
பாங்கு சொல்லப்படுகின்றது, காபத்துல்லா மேல் பாங்கு சொல்லப்படுகின்றது. சொல்லக்கூடிய நபர் வெறுக்கத்தக்க மனிதராக அன்றைய காலத்தில் கருதப்பட்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்க ஏறுங்க, உங்களை காபத்துல்லாவை தொட்டா தீட்டுண்டாங்கல்ல, காபத்துல்லாவை நெருங்கினா தீட்டுண்டாங்கல்ல, காபத்துல்லா மேல ஏறுங்க. எவன் வரான் நான் பார்க்கிறேன். சொல்றாங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர எவனும் கிடையாது. அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு ரசூலுஹு, இந்த நபி தான் உண்மையான முன்மாதிரி, வேற யாரும் முன்மாதிரி கிடையாது. உரத்த குரல்ல பாங்க சொல்றேன், கண்கள் எல்லாம் கலங்குகின்றது, நபியுடைய கண்கள் எல்லாம் கலங்குகின்றது. இந்த வார்த்தையை கேட்கறதுனால அடிச்சீங்க, இந்த வார்த்தை முழங்கக்கூடாதுன்னு அடிச்சீங்க, ஒட்டுமொத்த அரபுலகமே கேட்கணும் என்ற அடிப்படையில் சொல்லப்படுது. சொல்லியதற்கு பின்னாலே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த மக்களுக்கு உரை நிகழ்த்துகின்றார்கள். இங்கு வந்த மக்கள் வராத மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள், அந்த மக்களுக்கு நன்மையை ஏவுங்க, தீமையை விட்டு அந்த மக்களை நீங்க தடுங்க என்ற செய்தியெல்லாம் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள். இன்றைய தினம் கடைசி தினமாக கூட இந்த நாள்ல இருக்கலாம். என்னிடமிருந்து ஹஜ்ஜுடைய கிரியையை என்கிட்ட நீங்க வாங்கிக்கங்க. ஏன்னா அடுத்த ஆண்டு இங்க நான் நிப்பேனா நிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது, இப்பயே வந்து வாங்கிக்கங்கிறாங்க. வார்த்தையெல்லாம் வித்தியாசமான வார்த்தைகளாக நபியுடைய வாயிலிருந்து வருது. மக்களுக்கு எல்லாம் புரியல, என்னடா ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி பேச மாட்டாங்களே என்று மக்களுக்கு எல்லாம் விளங்கல. இப்பயே வந்து வாங்கிக்கங்க, அடுத்த ஆண்டு இதே ஹஜ்ஜில நான் இருப்பேனா இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியாது என்று டிக்ளேர் பண்றாங்க ரசூலுல்லாஹ். பின்னாலே அதே ஹஜ்ஜுடைய நாள்ல அல் மாயிதாவுடைய வசனம் இறங்கப்படுகின்றது. அல் யௌம அக்மல்துக்கும் தீனக்கும் வ அத்மம்து நிஅமதி வ ரலீது லக்கும் இஸ்லாமு தீனா. இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், இஸ்லாத்தை உங்கள் மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன். நாளை மறுமையில என் சம்பந்தமாக அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க எப்படி இருந்தோம்? காட்டு அரபிகளாக இருந்தோம். எங்களுக்கு ஹலால் ஹராம் என்றால் என்னவென்று தெரியாது, எங்களுக்கு கண்ணியம் என்றால் என்னவென்று தெரியாது, எது சத்தியம் என்று எங்களுக்கு தெரியாது. எங்களை செம்மைப்படுத்தினீர்கள், எங்களை நேரான வழியில் நடக்க வைத்தீர்கள். உங்கள் சம்பந்தமாக அல்லாஹ் என்னிடத்தில் கேட்டார், வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கின்றோம், நீங்கள் சத்தியத்தை மட்டும்தான் எங்களுக்கு சொன்னீர்கள் என்ற செய்தியை நாங்கள் ஒப்படைப்போம் என்று சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய கையை வானத்துல உயர்த்தி சொல்றாங்க, யா அல்லாஹ் நீனே சாட்சி, இந்த மக்கள் சொன்னதுக்கு, இந்த மக்கள் சொன்னதுக்கு நீயே சாட்சி, வேற யாரும் சாட்சி இல்லடா யா அல்லாஹ் என்ற செய்தியை ஒப்படைக்கின்றார்கள். அதே இடத்திலே சூரத்துல் நஸ்ர் இறங்கப்படுகின்றது. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வராய்த அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. அல்லாஹ்வுடைய வெற்றியும் அல்லாஹ்வுடைய வெற்றி வாக்கும் அல்லாஹ்வுடைய உதவியும் வருகின்ற நேரத்தில், இஸ்லாத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக குழுமுகின்ற அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வை புகழுங்க. அல்லாஹ்க்கு தான் புகழ், எந்த தனிநபருக்கும் புகழ் கிடையாது, யாருக்கும் புகழ் இல்லை, அவனுக்கு மட்டும்தான் புகழ் என்ற வசனம் அங்கே இறங்கப்படுகின்றது. வசனம் எல்லாம் இறங்கி முடித்ததற்கு பின்னால இரண்டாவது முன்னறிவிப்பாக இது ரசூலுல்லாஹ்விற்கு நடக்கின்றது. அடுத்ததாக சஃபருடைய மாதத்துல முஆது பின் ஜபல் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவரை அண்டை நாடான பக்கத்து நாட்டுக்கு யமன் தேசத்திற்கு ஆளுநராக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அனுப்புறாங்க. முஆது பின் ஜபல் ஒட்டகத்தில் இருக்கார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஆதே, உன்னை நான் ஆளுநராக அனுப்புறேன், உன்னை ஜனாதிபதியா அந்த நாட்டுக்கு நான் அனுப்புறேன். அங்க போயிட்டு நீனு தஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், அந்த மக்கள்கிட்ட நீ நன்மை ஏவணும், தீமையை விட்டு அவங்க நீ தடுக்கணும். ஓகேவா? இத்தகு தஅவத்தில் மத்லூம், முஆதே, பாதிக்கப்பட்டவனுடைய துஆவுக்கு நீ பயந்துக்க. உன்னால ஒருத்தன் பாதிக்கப்படுறான்னு சொன்னா, அவன் அல்லாஹ்விடத்துல கையேந்தினான்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் இடையில எந்த திரையும் கிடையாது, உடனே அல்லாஹ் பார்ப்பான். பாதிக்கப்பட்டவனுடைய துஆவுக்கு நீ பயந்துக்க. எல்லா செய்தியும் ஒப்படைச்சு கடைசியா சொல்றாங்க, முஆதே, இப்ப நீ என்ன கடந்து போற, இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை நீ என்ன பார்க்க மாட்ட, நான் கட்டின வீட்டை வேணா பார்ப்ப. அடுத்த முறை நீ என்ன பார்க்க மாட்ட, என்னுடைய ஆடைகளை பார்ப்ப, என்னுடைய தோழர்களை பார்ப்ப, நான் இருக்க மாட்டேன். ஓப்பன் டிக்ளேர் பண்றாங்க ரசூலுல்லாஹ். முஆத் அவர்கள் கேட்டு அழ ஆரம்பித்து விடுகின்றார்கள். அப்படியே முஆத் அவர்கள் அழுதுகிட்டே போறவங்க தான் திரும்பி வரும்போது ரசூலுல்லாஹ் இருக்க மாட்டாங்க. உண்மையான முன்னறிவிப்பு, திரும்பி வரும்போது ரசூலுல்லாஹ் இருக்க மாட்டார். ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிடும், ரசூலுடைய கபிர்ஸ்தானை தான் அவர் பார்ப்பார். இப்படி போனவர் தான். இப்படி ஒவ்வொரு முன்னறிவிப்பும் நடைபெற்று விட்டுறது. ரசூலுல்லாஹ் மௌத்தாகக்கூடிய அந்த காலங்கள் நெருங்குது. ரபியுல் அவருடைய மாதம் வந்துருச்சு. ரபியுல் ஒரு மாதங்களுக்கு முன்னால உள்ள அந்த 6 நாட்கள், செவ்வாய்க்கிழமை திரகாத்திரமா இருக்கிறாங்களா, மறுநாள் புதன்கிழமை காலையில ஏற்படுது.
சுபஹானல்லாஹ். அந்த 6 நாள் இருக்குல்ல, நம்ம அத்தாமா எப்படி சக்கராத்தை அனுபவிச்சிருப்பாங்கன்னு தெரியல. சொல்லக்கூடிய செய்தி எல்லாம் இந்த கண்ணுக்கு மத்தியில வச்சுட்டு பாருங்க. இந்த நிலைமை எனக்கு ஏற்பட்ட எப்படி இருக்கும், என்னுடைய ஹபீப், என்னுடைய தோழர் அவருக்கு ஏற்பட்டுச்சு, இந்த நிலைமை எனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமையில் அல்லாஹ் மாற்றுவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த புதன்கிழமை ஏற்படுது. இந்த புதன்கிழமை கால ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஜனாசா தொழுகை வச்சுட்டு வராங்க. ஒரு ஜனாசா தொழுகை வச்சுட்டு வந்துட்டு ரசூலுல்லாஹ் வீட்டில் படுக்கிறாங்க. லேசா ஒரு தலைவலி தான் ரசூலுல்லாஹ்க்கு ஏற்படுது. சின்ன லெவல்ல ஒரு தலைவலி தான். தலைவலியுடைய தாக்கம் அதிகமாக எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய முகம் வெண்மையா இருக்கும், அழகா இருக்கும். அந்த வெண்மையான முகமே சிவக்கக்கூடிய அளவுக்கு மாறுது. ஒரு ஈர துண்டை எடுத்து ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய தலையில இருக்க கட்டுறாங்க. வலி தாங்க முடியாம அந்த ஈர துண்டு ரசூலுல்லாஹ் தலையில இருக்க கட்டி காட்டுறாங்க. பல பேருடைய தலைவலியை தீர்த்து வச்ச அல்லாஹ்வுடைய தூதரவங்க, பல பேருடைய கஷ்டங்களை தீர்த்து வச்ச அல்லாஹ்வுடைய தூதரவங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தலை பாரமான முறையில் உடையக்கூடிய அளவுக்கு மாறுது. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மனைவிமாரான மைமுனா ரலியல்லாஹு வீட்டில் இருக்காங்க. எல்லா மனைவிக்கும் செய்தி கொடுக்குறாங்க. எல்லா மனைவிமாரும் வந்து நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மாற்றத்தை அவங்க கவனிச்சுறாங்க. கவனிச்சதுக்கு பின்னர் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இன்னைக்கு மைமுனாவுடைய நாள், நாளைக்கு நான் எந்த மனைவிமார் வீட்டில் இருப்பேன்? அப்படியா, நாளைக்கு நீங்கள் ஆயிஷாவுடைய வீட்டில் இருப்பீங்க. அப்போ என்ன ஆயிஷாவுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டுறீங்களா? அப்போ கூட எவ்வளோ ஒரு நீதி பாருங்க. அந்த நேரத்துல நாளைக்குள்ள மனைவிமார் வீடு எது? ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீடு. ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு அழைத்து செல்லப்படுகின்றார்கள். ஒரு பக்கம் அலி ரலி அவங்களையும், ஒரு பக்கம் ஃபலுல் பின் அப்பாஸ் அவர்களையும் தோல் மீது கையை போட்டுக்கொண்டு பாலைவன மண்ணில நடந்து அழைத்து சென்றதாக வரலாறு இல்லை. பாலைவன மண்ணில ரசூலுல்லாஹ்வுடைய கால் நடுவிரல் கோடு போட்டவர்களாகவே நபி அவர்கள் சென்றார்கள் என்ற செய்தியை பார்க்க முடியும். மக்களுக்கெல்லாம் செய்தி காட்டு தீயா பரவுது. போர்க்களங்கள்ல கம்பீரமாக நின்ற மனிதர், 2 வாளை சுழற்றிய மனிதர், எதிரிகளை எல்லாம் அடித்து ரோம் கிஸ்ராவை மன்னர்கள் ஓடவிட்ட மனிதர். அந்த மனிதர் நடக்க முடியாம கால் நடுவிரல் கோடு போட்டவர்களாகவே ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு போறாங்க சொல்லலாம். இப்ப எந்த அளவுக்கு நோய் வாய்ப்பட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஆயிஷாவுடைய வீட்டுக்கு போறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு போனதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனை தாங்க முடியல. ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்கள் சமையல் செய்வதற்கான ஒரு குடுவை இருந்துச்சு, ஒரு பேசன்னு சொல்லுவாங்க. அதை அப்படியே வச்சு ரசூலுல்லாஹ் அதில் உட்கார வச்சு 7 தோல் பைகள் நிரம்ப அவர்கள் மீது தண்ணீர் எடுத்து ஊற்றப்படுகின்றது. ஜக்கு மாதிரி வச்சுக்கங்களேன், அவங்க மேல 7 முறை தண்ணீர் எடுத்து ஊற்றப்படுகின்றது. தாங்க முடியல. அப்படியே ரசூலுல்லாஹ் மயக்கம் போட்டு விழுந்தவங்க தான். அப்படியே மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு பின்னால லுஹருக்கான, இதெல்லாம் புதன்கிழமை நடக்குது, லுஹருக்கான நேரம் வருது. லுஹருக்கான நேரம் வர நேரத்தில் ரசூலுல்லாஹ் எந்திரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு கேட்குறாங்க, சல்லுனா வஅலா வ உம்மத்தி, என்னுடைய உம்மத்தினர்கள் தொழுதுட்டாங்களா, என்னுடைய மக்கள் தொழுதுட்டாங்களா? அடுத்து ஃபர்ஸ்ட் கேள்வி அதான். கேட்ட முதல் கேள்வி, என் உம்மத்து தொழுதுருச்சா, என்னுடைய சஹாக்கள் தொழுதுட்டாங்களா? இல்லை, உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியா, உழு செய்ய தண்ணி வைங்க. உழு செய்வதற்கு தண்ணீர் வைக்கப்படும். ரசூலுல்லாஹ் தன்னுடைய கையை விடுவாங்க. சுப்ஹானல்லாஹ், விடுகின்ற நேரத்தில் அப்படியே மயக்கம் போட்டு ரசூலுல்லாஹ் சரிஞ்சு விடுவாங்க. மறுமுறை எந்திரிப்பாங்க. என்னுடைய உம்மத்தினர்கள் தொழுதுட்டாங்களான்னு கேட்பாங்க. இல்லை, உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தண்ணீர் வைக்கப்படும். கையை விடுவாங்க, மறுபடியும் மயக்கம் போட்டு விடுவாங்க. 3வது முறை அல்லாஹ்வுடைய தூதர்கள் எந்திரிப்பார்கள். என்னுடைய உம்மத்தினர்கள் தொழுது விட்டார்களா? இல்லை, உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 3வது முறை தண்ணீர் வைக்கப்படும். அவர்கள் உழு செய்வார்கள். உழு செய்ததற்கு பின்னால ஒரு பக்கம் அலி ரலி அவங்களையும், ஒரு பக்கம் ஃபலுல் பின் அப்பாஸ் அவர்களையும் தோல் மேல கையை போட்டுக்கொண்டு பள்ளிக்கு இமாமத் செய்வதற்காக செல்வார்கள். கால் நடுவிரல் கோடு போட்டவர்களாகவே பள்ளிக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் செல்வாங்க. போகக்கூடிய அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா, நேரமான காரணத்தினால அபூபக்கர் தலைமையில மக்கள் எல்லாம் பின்னால தொழுதுகிட்டு இருப்பாங்க. அபூபக்கர் ஆரம்பத்தில் ஒத்துக்கவே மாட்டாரு. நபி இருக்கும் போது நான் எப்படிங்க தொழுகை நடத்த முடியும் பாரு. அவர் தலைமையில மக்கள் எல்லாம் தொழுதுகிட்டு இருப்பாங்க. தொழுதுகிட்டு இருக்கிற அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் வருவது அபூபக்கர் உணர்ந்துப்பார். உணர்ந்தோட என்ன பண்ணுவார்னா, தொழுதுகிட்டு இருக்கிறவரு அப்படியே பின்னால வருவார். தொழுதுகிட்டு இருக்கிறவரு அப்படியே பின்னால வருவார். ரசூலுல்லாஹ் தள்ளுவாங்க, நீங்களே தொழுவ வைங்க, நீங்களே தொழுவ வைங்க, வேற யார் வைக்கணும், நீங்களே வைங்க. அவர் ஏத்துக்கும். நபிக்கு நான் தொழுவ வைக்கிறதா? எப்பேற்பட்ட மனிதர், அவருக்கு நான் எப்படி தொழுவ வைக்க முடியும்? பின்னால வராங்க அபூபக்கர். அவங்க ரசூலுல்லாஹ் முன்னின்று தொழுகை நடத்துவார்கள். தொழுகையை முடித்து விட்டு மிம்பரின் மீது அமர்ந்து ஒரு சிறிய உரை நிகழ்த்துவார்கள் மக்கள்கிட்ட. அந்த உரையின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட பேசுவாங்க. யா அஸ்ஹாபி, என்னுடைய அருமை தோழர்களே, அவ்வளு ஆஹிர வஅலா, ஒரு அடியானிடத்தில் இறைவன் கேட்டான், உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை வேணுமா,
இல்ல நாளைக்கு மறுமையுடைய வாழ்க்கை வேணுமா என்று ஒரு அடியாரிடத்துல இறைவன் கேட்டான். அந்த அடியார் சொன்னாராம், யௌமுல் ஆஹிரா, மறுமையுடைய வாழ்க்கையே ஒரு மேலானது என்று சொன்னாராம். இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வந்தவனே கூட்டத்தில் இருந்து அபூபக்கர் அவர்கள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விடுவார்கள். அருகில் இருந்த அபூ சைதுல் குத்ரி இளைஞர், அவர் கேட்கிறார், எதுக்கு இந்த வயதானவர் அழுகுறாரு? ஒருத்தர் இந்த உலக வாழ்க்கை வேணுமா மறுமையுடைய வாழ்க்கை வேணுமானா எல்லாரும் மறுமையுடைய வாழ்க்கையை தானே சொல்லுவாரு, இதுக்கு ஏன் அவர் அழுகுறாரு? அப்ப சொல்லி காட்டப்படுகின்றது. அபூபக்கர் புரிந்து கொண்டார், லா தபுக்கி, நீங்க அழாதீங்க, அல்லாஹ் என்ன உற்ற நண்பனா தேர்ந்தெடுத்துக்கிட்டான். இந்த உலகத்துல நான் ஒருத்தரை உற்ற தோழராக தேர்ந்தெடுப்பேன்னு சொன்னா அது உங்களை தவிர யாரையும் நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன். நான் கஷ்டமான நேரத்தில் நம்ம ஊர் மக்கள் எல்லாம் மஜ்னூன் பைத்தியக்காரர் என்று ஒதுக்குற நேரத்தில் நீங்க தான் அரவணைச்சுக்கிட்டீங்க. உங்களுடைய உயிர் மகள் ஆயிஷாவை எனக்கு கொடுத்து மனம் முடிச்சுக்கிட்டீங்க. அப்பேற்பட்ட உங்களை நான் வெறுத்துருவனா என்ற செய்தியை சொல்லுவாங்க. சொல்லி முடித்து விட்டு சொல்லுவாங்க, தயவு செஞ்சு என்னை யாரும் நோய் நல விசாரிக்க வரேன்னு வராதிங்க, அபூபக்கருடைய வாசலை தவிர. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வருவதற்கு பல வாசல்கள் இருந்துச்சு அந்த வீட்டில். அபூபக்கர் வாசலை தவிர பாக்கி எல்லாத்தையும் அடைங்கம்பாங்க, அவர் மட்டும் வந்தா போதும்பாங்க. பின்னால ரசூலுல்லாஹ் மெம்பரில் இறங்கி வரலாற்றில் எந்தவித மன்னரும் எந்த விதமான ஆட்சி தலைவரும் கேட்கப்படாத ஒரு வார்த்தையை அந்த மக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட மனிதர், எப்பேற்பட்ட வார்த்தைனா ரசூலுல்லாஹ் இறங்கி சொல்லுவாங்க, யா அஸ்ஹாபி, என்னுடைய அருமை தோழர்களே, வாழ்ந்த காலத்துல உங்களை யாராவது நான் அடிச்சிருந்தாலோ, உங்களை யாராவது நான் திட்டி இருந்தாலோ, இப்பயே என்னை வந்து நீங்க பழி வாங்கிக்கங்க, நாளைக்கு மறுமையில வந்து எனக்காக நீங்க நின்றக்கூடாது. இங்கே வந்து பழி தீர்த்துக்கங்க, மறுமையில நின்றாதீங்க எனக்காக. இப்போ கூட்டத்தில் ஒரு சஹாபி எந்திரிப்பார், அல்லாஹ்வுடைய அன்னைக்கு நீங்க பெரம்பால அடிச்சிங்க, அதுக்கு பழி தீர்த்துக்கலாமா அப்படின்னு நிற்பார். அப்படியா, வா. ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஆடையை அவிழ்த்து முதுகை காட்டுவாங்க, வா வந்து பழி தீர்த்துக்கவா, வந்து பழி தீர்த்துக்கவா அப்படிம்பா. அவர் அப்படியே அவர் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய முதுகை கட்டி பிடிச்சி முத்தம் போட்டு சொல்லுவாரு, அல்லாஹ்வுடைய உங்களையா நான் பழி தீர்க்க போறேன், உங்களையா நான் பழி தீர்க்க போறேன். எப்பேற்பட்ட மனிதர் நீங்க, நான் எப்படி இருந்தேன், என்னுடைய வாழ்வு எப்படி இருந்தது, ஹலால் ஹராம்னா என்ன தெரியாது, கண்ணியம்னா தெரியாது, அந்த மாதிரி இருந்த நீங்க செம்மப்படுத்தி காட்டினீங்களே, உங்களை நான் பழி தீர்க்க போறேன்னா உங்களுடைய முதுகை இறுதியா தொட்ட மனிதரா நானா இருக்கணும் தான் ஆசைப்பட்டு இப்படி செஞ்சேன். அப்படியா என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விடுவார். இன்னொரு மனிதன் எந்திரிப்பார், அல்லாஹ்வுடைய தூதரே, அன்னைக்கு ஒரு 7 திர்ஹம் கடன் வாங்கினீங்க, திருப்பி கொடுக்குறீங்களா? அருகில் இந்த பிலால் ரலியல்லாஹு அவர்களை ஒப்பிட்டு அழைத்து வந்து அந்த 7 திர்ஹம் கடனை கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப எல்லா மக்களும் 7 தினார் கடனை வாங்கினவரே பார்ப்பாங்க. ரசூலுல்லாஹ் இருக்கிற நிலைமையில உங்களுக்கு அந்த 7 தினார் தான் பெருசா தெரியுதோ அப்படிங்கிற மாதிரி பார்வை. இப்ப அவர் பின்னால சொல்லுவாரு, ரசூலுல்லாஹ் பார்த்தா நம்மளை விட்டு போகிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு, ரசூலுல்லாஹ் கையில கடைசியா அவனால நானா இருந்துக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி தான் அவர் எண்ணம். ரசூலுல்லாஹ் அப்படியே வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போற அந்த நேரத்துல, புதன்கிழமை இரவு நேரத்துல, மூச்சு திணற நேரத்துல ரசூலுல்லாஹ் மேல போர்வையை போத்துவாங்க. மூச்சு முட்டக்கூடிய அந்த தருவாயில மூச்சு திணறக்கூடிய நேரத்துல போரை விலைக்க சொல்லுவாங்க, லஅனல்லாஹு யஹூத நஸாரா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் நாசமாக்கட்டும். ஏன் தெரியுமா? தங்களுடைய நபிமார்களின் அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களா புரிஞ்சு அவர்களுக்கு நாசம் தான். என்ன அர்த்தம்? நான் மௌத்தா போன பின்னால என் கபரை தர்கா ஆக்கிடக்கூடாது, வணக்க ஸ்தலம் ஆக்கிடக்கூடாது, ஆக்கிறவங்களுக்கு நாசம் தான். ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை. அப்பேற்பட்ட ஒரு நேரம் அல்லாஹ்ட்ட கையேந்துவங்க, அல்லாஹும்ம லா தஜ்ரி கப்ரி ஈதா, இறைவா நான் மரணித்த பின்னாலே என் கபரை விழா கொண்டாடும் இடமா ஆக்கிறாதே யா அல்லாஹ், திருவிழா கொண்டாடும் இடமா ஆக்கிறாதே யா அல்லாஹ். இந்த அல்லாஹ்விடத்துல கையேந்துவாங்க. பின்னாலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் புதன்கிழமை இரவு முடிவு வரும், வியாழக்கிழமை மக்ரிபுடைய நேரத்துல அந்த மக்களுக்கு தொழுகை வைக்க வருவாங்க. வல் முர்சலாத்தி உர்ஃபா என்ற சூரா ஓதப்படும். அந்த நேரத்துல சஹாபாக்கள் எல்லாம் அழுது கொண்டு இருப்பார்கள், நபியால நிக்க முடியாது, அந்த நேரத்தில் தொழுகை வைப்பாங்க. பின்னால உம்மு ஃபஹல் ரலியல்லாஹு ஒரு பெண்மணி சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் இறுதியா வச்ச ஜமாத்தாக வச்ச தொழுகை அந்த மக்ரிப் தொழுகை தான், வியாழக்கிழமை மட்டும் தான் ரசூலுல்லாஹ் வச்சாங்க. அதுல வல் முர்சலாத்தி உர்ஃபா ஓதுனாங்க. அது கேட்கும் போதெல்லாம் அவங்க அழுதுகிட்டு இருப்பாங்களாம். பின்னால வெள்ளிக்கிழமை இரவு ஏற்படும், சனிக்கிழமை ஏற்படும், ஞாயிற்றுக்கிழமை காலையில நபி அவர்களை நோய் நலம் விசாரிப்பதற்காக ஒவ்வொருத்தங்களும் வருவாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், அப்துல்லா பின் மசூத் அவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய நோய் எப்படி இருக்குன்னு பார்க்க வருவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து அப்பாஸ் ரலியல்லாஹு கணிப்பாங்க. எப்படி கணிப்பாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்தா இன்னும் 2-3 நாட்கள்ல நம்மளை விட்டு போயிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுடைய தாத்தா அப்துல் முத்தலிப் அவங்களுடைய வகைராக்கள் மௌத்தா போகும்போது எப்படி அவங்க முகபாவனை இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும், அதே மாதிரி நபியுடைய முகபாவனை இருக்கு, இன்னும் சில நாட்கள் நபி நம்மளை விட்டு போயிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்று அவர் கணிப்பார். பின்னால அப்துல்லா பின் மசூத் கேட்பாரு, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு வேதனை தாங்க முடியலையா?
ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நிச்சயமா தாங்க முடியலப்பா, உங்களில் 2 மனிதர் அடையக்கூடிய சக்கராத்துடைய வேதனையை நான் ஒரு ஆளாக அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும்ம லா தஜ்ரிக பஈதா இன்னலில் மௌத்தி சக்கரா, நிச்சயமாக மரணத்துக்கு முன்னால சக்கராத்துன்னு ஒரு வேதனை இருக்கு, ஒரு மயக்க போதை இருக்கு, அதை எல்லாரும் அடைவீங்க. எனக்கு வந்து சக்கராத்தை என் உம்மத்துக்கு யாருக்கும் அல்லாஹ் கொடுத்துடக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய பிரார்த்தனைங்க அது. 2 பேர் அடைகிற சக்கராத்தை ரசூலுல்லாஹ் ஒருவரை அடைவாங்களாம். கை கால் பேச எடுக்க முடியாது, கை கால்லாம் பின்னிக்கும், கண்ணெல்லாம் முடியெல்லாம் மேல போயிடும், வாயெல்லாம் பெறலும், பேச்சு வராது, தண்ணியை தவிர எது இறங்காது. அந்த மாதிரி நிலைமையா இருக்கும் சக்கராத்துடைய நேரத்தில். ரசூலுல்லாஹ்க்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. 2 பேரோட சக்கராத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை அடைஞ்சேன்னு சொல்லி காட்டுறாங்க. பின்னால அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த மக்கள் எல்லாம் சென்றதுக்கு பின்னால ஃபாத்திமால ஓடோடி வந்து விசாரிப்பாங்க ரசூலுல்லாஹ், யாபத்தா உங்களுக்கா இந்த நிலைமை, யாபத்தா உங்களுக்கா இந்த நிலைமை, வாழும்போது சிரிச்சு பார்த்த காலம் கொஞ்ச காலம் தான் உங்களை நாங்க பார்த்துருக்கோம், அழுத காலம் தான் நிறைய காலம் நாங்க பார்த்துருக்கோம், உங்களுக்கா இந்த நிலைமை. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஏமா அழுவுற, நான் போனதுக்கு பின்னால என்கிட்ட முதல்ல ஒரு ஆள் நீ தானம்மா. ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பது, ரசூலுல்லாஹ் மௌத்தா போன பின்னால 6 மாசத்துல ஃபாத்திமா அலி மௌத்தா போயிருவாங்க. நான் போனதுக்கு முதல்ல நீ தானே வருவே, சொர்க்கத்துடைய தலைவியா நீ இருப்பல, எங்க என்னுடைய பேரன்மார்கள் எங்க? அப்ப கூட உங்க பேரன்மார்கள் தான் உங்களுக்கு பாசம், இந்த பேர குழந்தைங்க மேலதான் பாசம். தவழ்ந்துகிட்டு இருப்பாங்க ஹசன் ஹுசைன்லாம், எடுத்து கன்னத்துல முத்தம் போட்டு சொல்லுவாங்க, இவங்களை விட்டு போறதான் வருத்தமா இருக்கு, இந்த பிஞ்சு உள்ளங்களை போட்டு போறதான் வருத்தமா இருக்கு, நல்லபடியா பாத்துக்கம்மா, நல்லபடியா பாத்துக்க இன்ஷா அல்லாஹ், அலிட்ட சண்டை பிடிக்காம ஒழுங்காரி சரியா, அதெல்லாம் சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ். இன்றோடு வேதனை முடிஞ்சிடும், நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இரவு நேரம் ஏற்படும், ஞாயிற்றுக்கிழமை இரவுடைய நேரத்துல மிகப்பெரிய நோயுடைய உச்சகட்டம் அதிகமாகும். ஒரு 7 அடிமைகள் இருப்பாங்க, அவங்களே ரசூலுல்லாஹ் விடுதலை பண்ணிடுவாங்க. விடுதலை பண்ணதுக்கு பின்னால சில தீனார்கள் இருக்கும், அலியை கூப்பிட்டு, அலியே இதை தர்மம் பண்ணிருங்க, நான் மௌத்தா போகும்போது ஒண்ணுமே இல்லாம தான் அல்லாஹ்வை நான் பார்க்கணும், அல்லாஹ் என்ன விசாரிப்பானே, பொருளாதாரம் எப்படி கையாண்டு அல்லாஹ் விசாரிப்பானே, ஒண்ணுமே இல்லாம தான் அல்லாஹ்வை போய் பார்க்கணும் என்று சொல்லப்படும். பின்னால இரவு நேரத்துல நபியுடைய வீட்டுல எரிப்பதற்கு என்ன இருக்காது, இருளான நேரம் ஏற்பட்டுரும், எரிபொருள் இருக்காது, எரியக்கூடிய எண்ணெய் இருக்காது. ஆயிஷா என்ன பண்ணுவாங்கன்னா, அண்டை வீட்டுக்கு போவாங்க, பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு, ரசூலுல்லாஹ் வந்து இருட்டுல நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க, எரிப்பதற்கு எண்ணெய் கிடையாது எங்க வீட்டுல, எண்ணெய் மட்டும் கடனா கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரோம் கிஸ்ராவெல்லாம் ஓட விட்ட ஒரு மனிதர், தலைதெறிக்க ஓடிய மனிதர், கைபருடைய கோட்டையெல்லாம் காலுக்கடியில் கொண்டு வந்த ஒரு மனிதர், நபியுடைய முஹம்மது என்று பேரை தலைதெறிக்க ஆட்சியை விட்டுட்டு போனவதான் எத்தனையோ பேர். அப்பேற்பட்ட மனிதருடைய வாழ்க்கையில வீட்டுல எரிபொருளுக்கு ஒரு எண்ணெய் இல்லை. இப்பேற்பட்ட சூழ்நிலை யோசிச்சு பாருங்க, கடனாக அந்த எண்ணெயை கொடுப்பாங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாதிபதி, ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி, அந்த எண்ணெய் வழங்கப்படும். பின்னால திங்கக்கிழமை ஏற்படும். திங்கக்கிழமை அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர்கள் சுபுவுக்காக எந்திரிப்பாங்க. சுபுவுக்காக எந்திரிக்கக்கூடிய அந்த நேரத்துல அவங்களுக்கெல்லாம் ஒரே கவலை தான், நான் போனா அந்த மக்களை யார் வழி நடத்துவாங்க, நான் போனா என் உம்மத்தினர் என்ன ஆவாங்க, அதான் அவங்களுக்கு கவலையை, வேற எந்த கவலையும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு தன்னுடைய திரைச்சலை அகற்றி பார்ப்பாங்க, எல்லா மக்களும் அபூபக்கரோட தலைமையில ஜமாத்தாக நின்று தொழுது கொண்டு இருப்பார். அல்லாஹ்ட்ட கையேந்துவான், யா அல்லாஹ், எனக்கு பின்னால இந்த உம்மத்து என்ன ஆகும்னு நான் நினைச்சேன், எனக்கு அப்புறம் இந்த உம்மத்தை யார் வழி நடத்துவான்னு நினைச்சேன், சிறந்த ஒரு ஆட்சியாளர் நீ கொடுத்துடா யா அல்லாஹ், இந்த உம்மத்துடைய சித்திக நீ கொடுத்துடா யா அல்லாஹ், மிகப்பெரிய வல்ல நாயகனே ரஹ்மானே, உனக்கே ஆட்சி அதிகாரம் யா அல்லாஹ், அல்லாஹ் இடத்துல கையேந்தி விட்டு, யா அல்லாஹ், நான் மரணித்த பின்னால ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்க வைடா யா அல்லாஹ், நபிமார்களோடு இருக்க வைடா யா அல்லாஹ், ஷஹீதுமார்களோடு இருக்க வைடா யா அல்லாஹ், இந்த அல்லாஹ் இடத்துல கையேந்துவாங்க. கையேந்தியதற்கு பின்னால ஆயிஷாவோட ரலியல்லாஹுடைய மடியில சாய்வாங்க. ஆயிஷா சொல்லி காட்டுவாங்க, நபியுடைய உடலுடைய கணம் என் மீது கொஞ்சம் கொஞ்சமா சாய்ந்தது, சூடு அப்படியே ஆயிஷா மேல அப்படியே பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. பின்னால ஆயிஷா அவர்கள் இடத்துல நபி அவர்கள் சைகையால மிஸ்வா கேட்பாங்க, செய்யக்கூடிய மிஸ்வா குச்சி கேட்பாங்க, பல்லு வளர்க்கக்கூடிய மிஸ்வா குச்சி கேட்பாங்க. ஏன் தெரியுமா, நான் அல்லாஹ்வை சந்திக்க போறேன், தூய்மையான முறையை ரப்போ நான் சந்திக்கணும் என்று மிஸ்வா குச்சி கேட்டதுக்கு பின்னால, பல் துளைக்கியதற்கு பின்னால அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வானை நோக்கி கையை உயர்த்துவார்கள். கையை உயர்த்திவிட்டு என்னுடைய ஆட்காட்டி விரலை உயர்த்திவிட்டு சொல்வார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் கிடையாது, அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றேன் என்ற திருக்களிமாவோடு தான் இந்த பூமிக்கு வந்தாங்க. அதே திருக்களிமாவோட தான் இந்த உம்மத்தை விட்டு பிரியக்கூடிய நிலைமையை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சென்றார் என்ற செய்தியை பார்க்க முடியும்.
ரசூலுல்லாஹ் மரணித்த செய்தி ஊர் மக்களுக்கு எல்லாரும் கொடுக்கப்படும். எல்லா மக்களும் வந்து பார்ப்பாங்க. ஃபாத்திமா அழுது தேம்பி தேம்பி அழுது சொல்லுவாங்க, யாபத்தா உங்களுக்கா இந்த நிலைமை, வைலா ஜிப்ரீல வாலா நன்னாகு, இந்த செய்தியை நீங்க மரணிச்ச செய்தியை ஜிப்ரீலுக்கு சொல்லுவோம், வானுலக படைக்கு சொல்லுவோம், அல்லாஹ்விடத்துல நாங்க முறையிடுவோம், நீங்க பட்ட அவதி அல்லாஹ்விடத்துல நாங்க முறையிடுவோம் என்று சொல்லுவாங்க. பின்னால் அல்லாஹ்விடத்துல எல்லாம் அடக்கம் பண்ணி முடிச்சிருவாங்க. அடக்கம் பண்ணி முடிச்சதுக்கு பின்னால அனஸ் ரலிய ஃபாத்திமா அலி கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு கேட்பாங்க, யா அனஸ், அல்லாஹ்விடத்துல அடக்கம் பண்ணிட்டீங்களா? அடக்கம் பண்ணிட்டோம். சரி, நபியுடைய முகத்துல மண்ணள்ளி போடுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சின்னு கேட்பாங்க. கேட்டவுடனே அருகில் இந்த மக்கள்லாம் அழ ஆரம்பிச்சிருவாங்க. ரசூலுல்லாஹ் சிரிச்சு பார்த்துருப்பாங்க. ரசூலுல்லாஹ் முகத்துல முத்தம் போட்டு பார்த்துருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துல மண்ணள்ளி போட உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படிமா. அன்பிற்குரிய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மரணமே இப்படி இருந்திருக்குன்னு சொன்னா நாளைக்கு நம்முடைய மரணத்தை அல்லாஹ் எப்படி வைக்க போறான்னு தெரியல. நமக்கு சக்கராத்துடைய வேதனை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. குறிப்பிட்ட ஆண்டு காலம் தாங்க, மிகப்பெரிய ஆண்டு காலம், வாழ சொற்பமான ஆண்டு காலம் தான். இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னுடைய திருப்தியை அல்லாஹ்வுக்காக நான் அமைச்சுக்கிட்டா மட்டும்தான் என்னுடைய இறுதி கட்ட வாழ்க்கை அல்லாஹ்வுக்காக அமையும். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை பொருந்திய மக்களாக வல்ல நாயகன் உங்கள் அனைவரையும் என்னையும் ஆக்குவான் என்று கூறி என் முதலில் நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், இன்னலில் மௌத்தி சக்கரா. எல்லாருக்கும் சக்கராத் இருக்கு. அந்த சக்கராத்துடைய வேதனையிலிருந்து யாரும் தப்பிக்காத சூழ்நிலையே இல்லை. எப்படி இருந்தாலும் சரிதான், எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரிதான், எல்லாரும் சக்கராத்தை அடைஞ்சுதான் நம்ம போக போறோம். அந்த இடத்துல பேச்சு வராது. சொந்த பந்தங்கள்லாம் நிற்பாங்க. இன்னைக்கு உங்க பேரு மௌத்தா போனா உங்களை ஜனாசாம்பாங்க. என்னதான் நீங்க பொருளாதார சேர்த்து சேர்த்து அக்கௌண்ட்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டு போட்டு வச்சிருந்தாலும் மௌத்தா போகும்போது ஒரே ஒரு வெள்ளை துணி மட்டும்தான். வைக்கிறதுக்கு பாக்கெட் எல்லாம் கிடையாது, எடுத்துட்டு போறதுக்கு பாக்கெட் கிடையாது. இந்த மாதிரி வாழ்க்கையில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உங்களுடைய பேர் மறக்கடிக்கப்பட்டோம், எல்லாம் தோற்கடிக்கப்பட்டோம். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். எல்லோரும் ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. நம்ம தூங்கும் போது நம்முடைய ரூஹ் அல்லாட்ட போகுது. அல்லாஹ் நம்ம ரூஹை எடுத்துக்கிறான். அல்லாஹ் நான் கொடுப்பான். அப்படி இல்லைன்னா அன்னைக்கு நம்ம மௌத்து தான். இந்த மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் மௌத்தை நம்ம சங்கமிச்சுட்டு தான் இருக்கிறோம். வாழ்கின்ற சொற்ப காலத்துல நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்காக நடக்க முடியாத நேரத்தில் ஜமாத்தாக தொழுகை வந்தாங்கன்னு சொன்னா இன்னைக்கு நமக்கு லேசா ஒரு தலைவலினா சூண்டுபடுத்துறோம், அல்லாஹ்வுடைய பாதையை அலட்சியப்படுத்துறோம். இந்த மாதிரி இல்லாம இறை திருப்திக்காக நம்முடைய வாழ்க்கையை அமைக்கக்கூடிய நல்ல மக்களாக நம்முடைய காலங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கிடுவான் என்று கூறி, நம்முடைய வாழ்க்கையை இறைவன் செம்மைப்படுத்துவான் என்று கூறி இந்த உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.